ஆர்த்தோ ஹீட்டிங் ஜெல் பேக். இது ஒரு நல்ல எஃபெக்டிவான பேக். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸஸ் வந்து ரகரகமாக வேரி ஆகுது. டிஃப்ரெண்ட்டாக அதனுடைய ரேட்ஸ் வந்து வேரி ஆகுது. இதுக்குள்ளே அவங்க போட்டிருக்கிற எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 920 போட்டிருக்காங்க. பட் இது ஆஃபர் ப்ரைஸில் வந்து 700, 800 அந்த மாதிரி அதனுடைய சீசன்ஸை பொறுத்து வருது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை வந்து டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் கேபிளை வச்சு ஹீட் பண்ணி இது 10 மினிட்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பல ஹவர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இது வந்து மோர் தென் 1.5 ஹவர் வந்து ஹீட் இருக்குது. ஒன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு ஹீட் பண்ணால் போதுமானது. 10 மினிட்ஸ் ஹீட்டிங் முடிஞ்ச உடனே இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் எப்பவும் போல் ஒரு ஹாட் பேக் எப்படி ஒத்தடம் கொடுப்போமோ அதே போல் இதை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டை பார்ப்போம். இது வந்து இதனுடைய சார்ஜிங் கேபிள். இது ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இதுக்குரியதாக இருக்கும். இதுலேயே வந்து எலக்ட்ரிக்கல் லைட் சென்சிங் இருக்கும். லைட் எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆகும்போது இதில் வந்து லைட் க்ளோ ஆகும். இதுதான் அந்த பேக். இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேக், பவர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த ஹீட்டிங் பேக். இந்த ஹீட்டிங் பேக் எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்து ஒரு ஜெல் ஃபீல்டாக இருக்கும். இது வந்து வாட்டர் கிடையாது, உள்ளே ஜெல் ஃபீல்ட். இது வந்து கரெக்டாக வந்து ஹீட் பண்ணி நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்க்கு வந்து அது மேலே ஒத்தடம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இது எப்படி ஹீட் பண்ணோன்னா, இதனுடைய பவர் இன்லெட் இங்கே இருக்குது. இது வந்து லைட்டாக ஸ்லைடிங் பண்ணிங்கன்னா இப்படி திரும்பும். எந்த பக்கம் வேணும்னாலும் இந்த சாவி இன்செர்ட் பண்ணக்கூடிய லாக்ஸுங்க, ஹேண்ட் லாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதே போல் இதை வந்து இது நீங்கள் திருகுனிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இந்த பின் வந்து அட்டாச் ஆகக்கூடியது. இதை இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம்னா கரெக்டாக அதனுடைய பொசிஷனுக்கு வந்தபோது ஷேக்கிங் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து சார்ஜ் பண்ணணும்னா 10 மினிட்ஸ் சார்ஜிங் ஆகும். சார்ஜிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒத்தட வைக்க ஆரம்பிக்கலாம். இதை இப்போது சார்ஜ் பண்ணும்போது முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸில் மட்டும்தான் இதை வந்து சார்ஜ் பண்ணணும். கிராஸாக இருந்ததுன்னா இதுக்கு இன்னர் சைடு வந்து ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும். எப்படி நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ராட் வழியாக தனியாக ஹீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுக்குள்ளே ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும். இந்த ஹீட் வந்து இந்த ஜெல்லை வந்து ஹீட் பண்ணும். இது ஃப்ளாட்டாக இல்லாத பட்சத்தில் இதுக்கு ஜெல்லு டச் ஆகாமல் போகும், சீக்கிரம் கெட்டு போக சான்சஸ் இருக்கும். அதனால் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சார்ஜிங் போடுங்க. இதை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போடுங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ப்ளக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது இது லைட் ஆன் ஆகி இது ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். 10 மினிட்ஸுக்கு மேலே இதை ஹீட் ஆக விட வேண்டாம். நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுலேருந்து ஹம்மிங் சவுண்டு அதிகமாக வந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஹீட் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இது வந்து ஹீட் ஆகக்கூடியது. ஹீட் ஆனதும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஆன் பண்ணுறேன். இது எல்இடி லைட்டுன்றதால வந்து பிளிங்கிங்காக தெரியுது. ஆக்சுவலாக இது பிளிங்க் ஆகலை, கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த லைட்டு.